மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோ தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது காணலாம். முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு. பெரியார் சமூக நீதி நாள் உறுதிமொழி, அம்பேத்கர் சமத்துவ நாள் உறுதிமொழி, வள்ளலார் பிறந்த நாள் தனிப்பெரும் கருணை நாள், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், அன்னை தமிழ் அர்ச்சனை, அனைத்து சாதியினரும் அர்ச்சனை, மாவட்டத்தோறும் புத்தக சந்தை, கோவில் நிலங்கள் மீட்பு, 20 கலை அறிவியல் கல்லூரி, புதிய மேம்பட்ட ITI நிறுவனங்கள், காவல் ஆணையம், கல்லூரி கனவு, வேலை வாய்ப்பு முகாம்கள், தமிழ் பரப்புரை கழகம், தமிழ்நாடு பசுமை இயக்கம், சிறு குறு புத்தாக்க நிறுவனங்கள், பொறுப்புமிக்க மாணவர்கள் உருவாக்கக்கூடிய சிற்பி திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு, ஆன்லைன் ரம்மி ஒழிப்பு சட்டம், ஆதிதிராவிட பழங்குடியினர் வழக்கறிஞர் சேம நல நிதி 10 லட்சமாக உயர்வு. நம்மோட திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வரும் திட்டங்கள் சிலர் மட்டும் தலைப்பு செய்திகளாக. மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ரோட் ஷோ தொடங்கியிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று மதியம் மதுரை விமான நிலையம் வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அவர் சிறிது ஓய்வுக்கு பின் தற்பொழுது இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் முதல் முறையாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 16.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ செய்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறது. மதுரை பெருங்குடியில் ஆரம்பித்திருக்கிறார் இந்த ரோட் ஷோ. இந்த ரோட் ஷோவானது கரிமேடு வரை 16.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் அவர் பயணித்து வருகிறார். மதுரை திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த இன்று மதியம் மதுரை 1 மணி அளவில் மதுரை விமான நிலையத்திற்கு வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு விமான நிலையத்தில் திமுக சார்பில் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என முதல்வருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து முதல்வர் அவனியாபுரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில ஓய்வெடுத்தார். பின்னர் தற்பொழுது இந்த ரோட் ஷோவில் அவர் பங்கேற்று வருகிறார். அவனியாபுரத்திலிருந்து தனது ரோட் ஷோவை துவங்கி அந்த முதல்வர் ஜீவா நகர், செய்குந்துபுரம் வழியாக பழங்கானத்த பகுதிக்கு சென்றடைகிறார். இவர் வரக்கூடிய சாலைகள் இருபுறங்களிலுமாக இரும்பு பேரிகார்டர்கள் வைத்து அமைத்து ஆயிரக்கணக்கான அந்த மக்களும் கையில கருப்பு சிவப்பு கலர் உள்ள பலூன்கள் மற்றும் கொடிகள் என ஏந்தியபடியும் அவர்கள் பதாகைகளை, அதாவது 2016 முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு அந்த 2026 முதல்வர் ஸ்டாலின் என்ற வாசகங்கள் பொருந்திய பதாகைகளை அவர்கள் ஏந்தியபடியும் வழிநெடுகிலுமாக செண்டை மேளம் முழங்க, செண்டை மேளம் மட்டுமல்லாது பல்வேறு நாதஸ்வரம், தவில் உள்ளிட்ட அது மட்டுமல்லாமல் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், அதாவது கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தியபடி அவர்கள் உற்சாகமாக வரவேற்பும் கொடுத்து வருகிறார்கள். வழிநெடுகிலுமாக தொண்டர்கள் முதல்வர் வாழ்க என்ற கோஷங்களும் எழுப்பியபடியும் அவர்கள் அந்த காட்சிகளையும் காணப்படுகிறது. முதல்வர் தனது அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது துவங்கி இருக்கிறார். ரோட் ஷோ அந்த நிகழ்ச்சியில அவர் வரிசையாக, அதாவது பெருங்குடி பெரியார் சிலை அருகே இருந்து துவங்கிய இந்த ரோட் ஷோவானது அவனியாபுரம், வில்லாபுரம் வழியாக சேவலர் சந்திப்பு வருகிறார்கள். சேவலர் சந்திப்பிலிருந்து சோலையழகுபுரம், ஜீவா நகர், ஜெயகந்தபுரம் வழியாக இங்கு வருகிறார். ஜெயகந்தபுரத்தில் பகுதியில வீர மகாளியம்மன் கோவில், இந்த வீரகாளியம்மன் கோவில் முன்பு 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த நிரந்தர நிழற்குடையை அவர் திறந்து வைக்க இருக்கிறார். இந்த நிழற்குடையை திறந்து வைத்த பின்பாக அவர் நேரடியாக, அதாவது இந்த திறந்து வைத்த பின்பு இப்பகுதியில மனு கொடுப்பதற்காக, அதாவது வேலை வேண்டியும், அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு சில சலுகைகளை கேட்டும் மனுக்கள் எழுதி வைத்து நிற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் தங்கள் குறைகளை எழுதியபடி மனுக்களாக எழுதியபடி முதல்வரிடம் மனு கொடுப்பதற்காக நிற்கிறார்கள். இறங்கி, அதாவது காரில் இருந்து இறங்கி அவர் இந்த நிரந்தர நிழற்குடையை திறந்து வைத்த பின்பாக அவர் இந்த மக்களிடம், அதாவது குறைகளை எழுதி கொடுக்கக்கூடிய மக்களிடம் மனுக்களை பெறுகிறார். மனுக்களை பெற்ற பின்பு மீண்டும் தொடர்ந்து ரோட் ஷோவானது துவங்கி நடைபெற இருக்கிறது. இதை அடுத்து அவர் ஒருவேளை அவரது அண்ணன், அதாவது அவர் பிறந்த அண்ணன் அழகிரி அவர்கள் TVS நகர் பகுதியில் வசிக்கிறார். இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியோடு தொடர்ந்து தனது அண்ணன் வீட்டுக்கும் பயணிக்கலாம் என்ற ஒருவித தகவலும் பரவி வருகிறது. அல்லது ரோட் ஷோ முடித்துவிட்டு அவர் சிறிது ஓய்வுக்கு பின்பு மீண்டும் அண்ணன் வீட்டுக்கு வரலாம் என்பது போன்ற ஏற்பாடுகளும் அங்கு நடைபெற்று வருகிறது. இந்த ரோட் ஷோவில் இங்கிருந்து இதை முடித்துக் கொண்டு நேரடியாக முதல்வர்
தொடர்ந்து ஜெயகந்தபுரம் முடித்து பழங்காநத்தம் பகுதிக்கு சென்றடைகிறார். பின்னர் அங்கிருந்து பைபாஸ் ரோடு வழியாக காலவாசல், குருத்தேட்டர் பகுதி, ஞான ஒளிபுரம் பகுதியாக வந்து புதுச்செயில் ரோடு பகுதிக்கு வந்து அங்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியிலே அவர் அந்த ரோட் ஷோவில் கலந்து கொண்டிருக்கிறார். புதுச்செயில் ரோட்டில் இருந்து மதுரா கோட்ஸ் வழியாக நேரடியாக அவர் அந்த முத்து சிலை, அதாவது மதுரையினுடைய முதல் மேயராக இருந்த அந்த முத்து சிலை சிறப்பு விழாவிலும் கலந்து கொள்கிறார். அந்த சிறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்பு அப்பகுதியில் நிற்கக்கூடிய மக்களிடமும் அவர் மனுக்களை பெற்றுக்கொண்டு அதன் பின்பு ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நிறைவடைகிறது. முதல் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில பல்லாயிரக்கணக்கான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் என பங்கேற்கிறார்கள். திருப்பரங்குன்றம், மதுரை மத்தி, மதுரை மேற்கு உள்ளிட்ட 3 தொகுதிகளை இணைக்கும் வகையில தான் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. மதுரையில இந்த நடைபெறக்கூடிய முதல்வர் ரோட் ஷோல சாலையின் ஓரமாக இரும்பு தடுப்பு வேலிகள் என அமைத்து பல்லாயிரக்கணக்கான மக்களும் இருபுறங்களிலுமாக மதியத்தில் இருந்தே வந்து குவிய தொடங்கிய காட்சிகளையும் காண முடிந்தது. முதல்வருடைய இந்த ரோட் ஷோ முன்னிட்டு ஏராளமான, அதாவது மதுரை மட்டுமல்லாது திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான போலீசாரும் அந்த முதல்வருடைய பாதுகாப்பு பணியில நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். வழி நெடுகிலுமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், மேலதாளங்கள் முழங்க, கருப்பு சிவப்பு கலர் பலூன்களை பறக்க விட்டபடியுமாக முதல்வருக்கு சிறப்பான உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். பின்பு இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி முடித்த பின்பாக அவர் அழகர் கோவில் சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில ஓய்வெடுக்கிறார். அங்கு இன்று ஓய்வுக்கு பின்பு நாளை காலை 10 மணிக்கு நடைபெறக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். அந்த பொதுக்குழு கூட்டத்துல சுமார் 3000 பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். அந்த பங்கேற்ற பின்பு அங்கு முக்கிய தீர்மானங்கள், அதாவது 2026 தேர்தல்ல மிகவும் 200க்கு 200 வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைக்கப்படக்கூடிய முக்கிய தீர்மானங்களை அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட இருக்கலாம் என்பது உள்ளிட்ட தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. பொதுக்குழுவில் சிறப்பான விருந்து ஏற்பாடும் செய்யப்பட இருக்கிறது. அந்த பொதுக்குழுவை முடித்த பின்பாக சென்னைக்கு கிளம்புகிறார். இதனால் முதல்வருக்கு தற்போது உற்சாகமாக தொண்டர்கள் வரவேற்பு கொடுத்து வரக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. ராஜ்குமார், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம். தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் மாணிக்கம் இணைந்திருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். சுமார் எத்தனை கிலோமீட்டர் வரை முதலமைச்சரின் இந்த ரோட் ஷோ நடைபெறுகிறது? விரிவா சொல்லுங்க. மதுரையில முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ரோட் ஷோ நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை தினம் நடைபெறக்கூடிய திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் தலைமை தாங்குவதற்காகவும் மதுரை சென்றிருக்கிறார். அங்கு சென்றிருக்கக்கூடிய அவருக்கு இன்றைய தினம் விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு திமுகவினரால் வழங்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மதிய நேர அவர் எடுக்கப்பட்டிருந்த ஓய்வுக்கு பிறகாக தற்பொழுது அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். ஜெயகந்தபுரத்தில் இருக்கக்கூடிய திறந்து வைக்கிறார். அதே போன்று மதுரை மாநகரத்தினுடைய மேயர் முத்தவருடைய சிலையை திறந்து வைக்குவதற்கான நிகழ்ச்சிக்கும் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் செல்லக்கூடிய இந்த வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்குவதற்காக மதுரையில் இருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், முதலமைச்சரை பார்ப்பதற்காக காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் என அனைவருமே சாலை நெடுகிலும் அவருக்காக காத்திருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய 22 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவரை வரவேற்பதற்காக கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் செல்லக்கூடிய இந்த வழி முழுவதும் இந்த ரோட் ஷோவுக்காக பிரம்மாண்ட ஏற்பாடை திமுகவினர் மேற்கொண்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமான ஒரு ரோட் ஷோவாக இந்த ரோட் ஷோ நடத்தப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து பொதுக்குழுவை மதுரையில் நடத்துவதற்கு திமுக தலைமை திட்டமிட்டதாக தகவல்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் முதலமைச்சருக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய வகையிலும், குறிப்பாக அவர் செல்லக்கூடிய இந்த வழிநெடுகளுமே இருக்கக்கூடியவர்கள் கையில் திமுகவினுடைய இருவண்ண கொடியை ஏந்தி அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஸ்டாலின் முதலமைச்சர் என்ற வாசகத்தை பொருந்தும் அளவிலான பதாகைகளை ஏந்தியும் அவரை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடிகிறது. மேலும் வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவருக்கு சால்வை, துண்டு உள்ளிட்டவைகளை வழங்கவும், புத்தகங்கள் வழங்கியும் அவரை வரவேற்க முடியக்கூடியதும் நம்மால் இந்த இடங்களில் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல முதலமைச்சர் அவர்கள் இந்த ரோட் ஷோவில் அவருடைய பிரச்சார வாகனத்தில் இருந்து மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலேயே முதலமைச்சர் அவர்கள் இது நெடுதூரத்துக்கான ஒரு ரோட் ஷோ, வழக்கமான ஒரு ரோட் ஷோ என்றால் அது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரோட் ஷோ என்றால் ஒரு திறந்தவெளி வாகனத்தின் மீது அவர் நின்றபடி மக்களை நோக்கி கையசைத்து செல்வார். உதாரணத்துக்கு கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த பொழுது அவர் செல்வதற்குரிய வழிகள் எல்லாம் இருபுறங்களிலும் ரோட் ஷோ நடத்துவதற்கான ஒரு
திட்டமிடல் செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் திறந்தவெளி வாகனத்தில் வந்து பொதுமக்களை பார்த்து கையசித்து அவருடைய அன்புகளை ஏற்றவாறு வாக்குகளை சேகரித்து சென்றிருந்தார். ஆனால் இந்த ரோட் ஷோ என்பது நெடுந்தூரத்திற்கான ஒரு ரோட் ஷோ. ஏறக்குறைய 22 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ரோட் ஷோ நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த தொலைவினை திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறோ அல்லது நடந்தோ அவர்களால் கடப்பதற்கு சற்று தொலைவு அதிகம் என்பதனால் அவருடைய பிரச்சார வாகனத்தில் வழக்கமாக முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரம் செல்லும் பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்தில் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கிறார். மேலும் செல்லு வழியில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய அன்பையும் அவருடைய வரவேற்பை ஏற்கும் விதமாக இரு கைகளை குப்பி அவர்களுக்கு வணக்கம் சொல்லியவாறு முதலமைச்சர் இந்த ரோட் ஷோ முழுவதுமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதிக்குள்ளாக வரக்கூடிய முதலமைச்சரை மதுரை மாவட்டத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் சார்பாக அவரை வரவேற்று பேனர்கள் அந்த கையில் பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த வழி முழுவதுமே திமுகவுடைய கொடிகளை தாங்கியிருக்கக்கூடிய கொடி கம்பங்கள் நட்டிருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் வரும் வரிசையாக மக்கள் அனைவரும் அணிவகுத்து நின்று முதலமைச்சரை பார்ப்பதற்காக அந்த வழியில் நின்றிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் சில இடங்களில் முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை அவர் கைகளால் கொடுக்கக்கூடிய அந்த கடிதங்களையும் பெற்றுக்கொள்கிறதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இதே போன்று செல்லக்கூடிய வழிகளில் 2 நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர்கள் பங்கேற்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனியாபுரம் மருதுபாண்டியர் சிலை மற்றும் பெரியார் சிலை அருகே ரோட் ஷோ ஆரம்பித்து வில்லாபுரம் வரை நடைபெறுகிறது என்று சொல்லப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து ஜெயவிலாஸ் சந்திப்பு முதல் சோலை அழகுபுரம், ஜெய்ஹிந்துபுரம் மெயின் ரோடு, ஜீவா நகர் சந்திப்பு, சுந்தரராஜபுரம் மார்க்கெட், டிவிஎஸ் நகர் மேம்பாலம் வரையிலும் இந்த ரோட் ஷோ நடைபெறுகிறது என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் முதலமைச்சர் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு பிறகாக அரசு நிகழ்ச்சிகள் முடித்துக் கொண்டதுக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமான அவருக்கான நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை. இந்த நேரங்களில் முதலமைச்சர் அவருடைய உடன் பிறந்த அண்ணன் மு.க. அழகிரி அவர்களை அவருடைய மதுரை இல்லத்தில் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு ஒரு சிறிது நேரம் ஓய்வெடுப்பார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த ரோட் ஷோ பொறுத்தவரையிலும் மாடக்குளம் சந்திப்பு, ஜிஆர்டி ஹோட்டல் ரோடு, பழங்காநத்தம் ரவுண்டானா பைபாஸ் ரோடு, காலவாசல் சந்திப்பு, குரு தியேட்டர் சந்திப்பு, அகர்வால் கண் மருத்துவமனை சந்திப்பு ரோடு, அரசடி சிக்னல் சந்திப்பு வரையிலும் நடைபெறுவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ரோட் ஷோ என்பது புதுச்செயல் ரோடு முதல் முன்னாள் மேயர் முத்துசிலை வரையிலும் நடைபெறுகிறது. ஏறக்குறைய இந்த பகுதி முழுவதும் அவர் இந்த ரோட் ஷோ செய்யும் பொழுது 22 கிலோமீட்டர் வரையிலும் அந்த ரோட் ஷோ இடம்பெறுவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதல்வரின் இந்த ரோட் ஷோவை காண்பதற்காக, முதலமைச்சரை வரவேற்பதற்காக மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதே போன்று மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய திமுகவுடைய உறுப்பினர்கள், தொண்டர்கள், திமுக கட்சியினுடைய நிர்வாகிகள் வழிநெடுகிலும் நின்று அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் செல்லக்கூடிய இந்த ரோட் ஷோ என்பது அவருடைய பிரச்சார வாகனத்தில் செல்லக்கூடிய ரோட் ஷோ என்பதனால் அவர் மெதுவாக அவருடைய வாகனம் ஊர்ந்தவாறு சாலைகள் ஓரமாக செல்லக்கூடிய நிலையில அவரை வரவேற்பதற்காக அவருடைய தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் வழிநெடுகிலும் திமுகவுடைய கொடிகளை ஏந்தியவாறும் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியினுடைய நிர்வாகிகளுடைய பெயர் பலகைகளுக்கு கொண்டவாறும் அவர்கள் அந்த பகுதிகளில் பதாகைகள் வைத்து முதலமைச்சர் வரவேற்கக்கூடியதும் பார்க்க முடியுது. குறிப்பா இந்த ரோட் ஷோவை பொறுத்தவரையிலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் முதலமைச்சராக மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்களே அமர்வார் என்பதை குறிக்கும் வகையில பல இடங்கள்ல கைகளில் அங்க இருக்கக்கூடிய ரோட் ஷோக்கு பங்கேற்றிருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் கையில் வைத்திருக்கிற பதாகைகள் மூலமாக பார்க்க முடிகிறது. மேலும் அவரை வரவேற்பதற்காக நின்றிருக்கக்கூடியவர்கள பெண்கள், முதியவர்கள், கட்சியினுடைய நீண்ட நாள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல தரப்பு மக்களும் முதலமைச்சரை வரவேற்பதற்காக அந்த பகுதியில் நின்றிருக்கிறார்கள். சில இடங்கள்ல வெயிலையும் பொருட்படுத்தாமல் முன்கூட்டியே அவர்கள் ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காக, முதலமைச்சர் பார்ப்பதற்காக நீண்ட நேரம் காத்திருந்தது கூட பார்க்க முடிந்தது. முதலமைச்சருடைய அந்த ரோட் ஷோ தொடங்குவதற்காக, அவரை பார்ப்பதற்காக குறிப்பாக பிற்பகல்ல 2 மணி அளவெல்லாம் அவர்கள் சாலை முழுவதுமே முதலமைச்சர் காண்பதற்காக வந்து நின்றிருந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. இதுபோல் முதலமைச்சரை வரவேற்பதற்காக அதீத ஒரு ஆர்வத்துடன் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கின்ற ரோட் ஷோ என்பது பல கிலோமீட்டர் தூரத்திற்கு முதல்வர் செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ரோட் ஷோவில் பங்கேற்கக்கூடிய முதலமைச்சர் 2 நிகழ்ச்சிகளை பங்கேற்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெய்ஹிந்த் பகுதியில் முதல்வர் வேனை விட்டு இறங்கி சாலையில் நடந்து சென்று மக்களை சந்திக்க இருப்பதாகவும், மேலும் பொதுமக்களிடம் சில கோரிக்கை மனுக்களை பெற இருப்பதாகவும் கூட தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த பகுதிகளில் ஒரு நெருக்குடையை முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று முதலமைச்சருடைய இந்த ரோட் ஷோடைய நிகழ்ச்சி என்பது இறுதியாக மதுரையினுடைய முன்னாள் மேயர்
முத்தவர்களுடைய சிலை திருப்பு நிகழ்ச்சியோடு சென்று அந்த இடத்தில் முடிவும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் இன்றைய தினம் முதலமைச்சருடைய ரோட் ஷோ மற்றும் அவருடைய நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல முதல் கட்டமான இந்த ரோட் ஷோவுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்குவதற்கு ஏற்பாடாக இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. இது முடிந்த பிறகாக நாளைய தினம் முதலமைச்சர் திமுக கட்சியின் சார்பாக நாளைய தினம் நடத்தப்படக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த பொதுக்குழு கூட்டம் 2024ஆம் ஆண்டே நடத்தப்பட்டிருக்க வேண்டிய ஒரு பொதுக்குழு கூட்டம். ஆனால் தொடர் மழை உள்ளிட்ட புயல் காரணங்களால இந்த பொதுக்குழு கூட்டம் ஜனவரி மாதத்தில் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பின்பாக பல்வேறு காரணங்களுக்காக தொடர்ந்து தள்ளி வந்த அந்த பொதுக்குழு தற்பொழுது ஜூன் 1ஆம் தேதி நாளைய தினம் மதுரையில நடைபெறும் என்ற தகவல் சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில் அதுக்கான ஏற்பாடுகளும் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. 20 ஏக்கர் பரப்பளவோட முதலமைச்சர் நாளைய தினம் பங்கேற்பதற்காக அந்த திமுக பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுல மிக முக்கியமான முடிவுகளும் குறிப்பா 2026 தேர்தலை மையமாக வைத்து கட்சியின் ஊடாக சில மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் அமைப்பு ரீதியாக திமுக மறுகட்டமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை முன்கூட்டியே தொடங்கியிருக்கிறாங்க. தேர்தல் பணிகளையும் முன்கூட்டியே தொடங்கியிருக்கிறார்கள். திமுக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட கூட்டணி என்பதால் கூட்டணிக்கான பணிகளும் கூட தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில முதலமைச்சருடைய எந்த ரோட் ஷோ என்பதுமே தேர்தலுக்கான ஒரு முன் வெள்ளோட்டமாக பார்க்கப்படுகிறது என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. ஏனெனில் 2026 தேர்தலுக்கு முன்கூட்டியே தற்பொழுது அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பிரதான கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருக்கக்கூடிய திமுக சார்பில் அதற்கான முன்பணிகள் என்பது கடந்த ஓராண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திமுகவில் ஒருங்கிணைப்பு தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழு அதே போன்று மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோல் தேர்தல் பணிகளை பகுதி வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் மட்டுமில்லாம மண்டலம் வாரியாகவும் என்று மேல்மட்டம் முதல் கிளை கழகம் வரையிலும் அதனை மேற்கொள்வதற்கான திட்டமிடல்கள் முன்கூட்டியே செய்யப்பட்டு அதற்கான பணிகளும் கூட ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மண்டலங்களுக்கு சேர்ந்த மாவட்டங்களுக்கு சேர்ந்து முதலமைச்சர் தலைமையில பாகமுகங்கள் கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுபோல் தேர்தலுக்கு திமுக முன்கூட்டியே ஆயத்தமாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்று நடைபெறக்கூடிய இந்த ரோட் ஷோவும் அந்த தேர்தலில் ஒரு முன்கூட்டியே நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்தல் வெள்ளோட்டமாகத்தான் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில முதலமைச்சர் செல்லக்கூடிய நேரத்தில் அவர் வரவேற்பதற்கு மக்கள் திரண்டிருப்பதும் கூட அவர்களுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் என்று சொல்லும் வகையிலான ஏற்பாடாக இது இருக்க வேண்டும் என்று மதுரை மாவட்டத்தினுடைய திமுக நிர்வாகிகள் கடந்த ஒரு மாதமாக இந்த தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தே இந்த பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில முதலமைச்சருடைய ரோட் ஷோ இன்றைய தினம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மதுரையில முதலமைச்சருடைய இந்த ரோட் ஷோவில் திமுகவுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறாங்க. மதுரை பெருங்குடி முதல் கரிமேடு மதுரா கோட்ஸ் வரையிலும் இந்த ரோட் ஷோ நடைபெற இருக்கிறது. முதலமைச்சரை வரவேற்கும் வகையில வழிநெடுகளும் கலை நிகழ்ச்சிகளும் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய இருவண்ண கொடிகளை ஏந்தி பல மக்கள் அந்த பகுதி முழுவதும் அவர்களை முதலமைச்சரை வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடியதும் முதலமைச்சரை பார்த்து கை கூப்புவதும் அவர்கள் காட்டி அந்த வரவேற்கக்கூடிய அந்த ஆரவாரங்கள் செய்வதும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ரோட் ஷோ தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சரை வரவேற்கும் வகையில் வழிநெடுகிலும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி கொடிகளை ஏந்தியபடி ஏராளமான தொண்டர்கள் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்து வருகின்றனர். மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ரோட் ஷோ தொடங்கியிருக்கும் நிலையில் கட்சி கொடிகளை ஏந்தியபடி ஏராளமான தொண்டர்கள் சாலைகளில் நின்று முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்து வருகின்றனர். மதுரை பெருங்குடி முதல் கரிமேடு மதுரா கோட்ஸ் வரை இந்த ரோட் ஷோவானது நடைபெற இருக்கிறது. மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ தொடங்கியிருக்கும் நிலையில் முதலமைச்சரை வரவேற்கும் வகையில் வழிநெடுகிலும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி கொடிகளை ஏந்தியபடி ஏராளமான தொண்டர்கள் வழிநெடுகிலும் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்து வருகின்றனர். மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ரோட் ஷோவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சரின் இந்த ரோட் ஷோவானது நடைபெறுகிறது. இந்நிலையில் வழிநெடுகிலும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி கொடிகளை ஏந்தியபடி தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். சாலையின் இருமருங்கிலும் பொதுமக்கள் முதலமைச்சரை வரவேற்று வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சரை வரவேற்கும் வகையில் வழிநெடுகிலும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் நடைபெறும் பொதுக்குழுவுக்காக முதலமைச்சர் மதுரை சென்றிருக்கிறார். இந்நிலையில் தற்போது ரோட் ஷோவில் பங்கேற்று வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பல கிலோமீட்டர் தூரத்திற்கானது இந்த ரோட் ஷோவானது நடைபெற இருக்கிறது. சாலையில் மக்கள் இருமருங்கிலும் திரண்டு வந்து உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்றனர்.
வணக்கம். மதுரையில தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோவானது தற்போது நடைபெற்று வருகிறது. பெருங்குடியில் துவங்கிய இந்த ரோட் ஷோவானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில அவர் அவனியாபுரம் பகுதிக்கு தற்போது வந்தடைந்திருக்கிறார். வழி நெடுகிலுமாக திரளான தொண்டர்கள், அதாவது திமுகவினுடைய கலர்களில் இருவண்ண கொடிகள்ல பலூன்களை அவர்கள் ஏந்தியபடியும், அதே போல முதல்வருடைய புகைப்படம் பொறித்த பதாகைகளை ஏந்தியபடியுமாக அவர்கள் வழிநெடுகிலும் அவர் வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். சுமார் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வழிநெடுகிலுமாக நின்று அவர்கள் வரவேற்பு கொடுக்கக்கூடிய நிலைகளில் பகுதி பொறுப்பு, ஒன்றியம் என பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் அந்த முதல்வர் அவருக்கு சால்வை மற்றும் பேஸ்ட்ரி துண்டு என உள்ளிட்டவைகளையும் முதல்வர்களுக்கு அந்த முதல்வர் அவர் நடந்து வரக்கூடிய நிலையில அவருக்கு கொடுத்து வரவேற்பு உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆங்காங்கே, அதாவது கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என கலை நிகழ்ச்சிகளும், அதே போல செண்டை மேளம் முழங்கவும் ட்ரம்ஸ் வாசப்படியுமாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தி உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் நாளை வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டம் மதுரையில உத்தங்குடி பகுதியில நடைபெற இருக்கிறது. அதில் பங்கேற்பதற்காகத்தான் இன்று மதியம் தமிழக முதல்வர் அவர்கள் மதுரை விமான நிலையம் வருகை தந்தார். மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் ஓட்டலில் ஓய்வெடுத்தார். பின்பு தற்போது இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். இந்த ரோட் ஷோவானது 16.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு, அதாவது பெருங்குடி பகுதியில இருந்து கரிமேடு பகுதியில், அதாவது மதுரா கோட்ஸ் அருகே இருக்கக்கூடிய முத்து, அதாவது மதுரையுடைய முதல் மேயராக இருந்த முத்து அவருடைய சிலை திறப்புல நடைபெற. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.